ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ண போகிறோம். அதாவது பார்க்கும்போது நியூ சீரியலே வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஃபைனலாக ஆல்ரெடி ஷேர் பண்ண நியூ சீரியல் ஆன் த வேல வரப்போகுது. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கலர்ஸ் தமிழ். ஸோ கலர்ஸ் தமிழில் ரீசெண்டாக நான் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். அப்கமிங் சூன் நாகினி 6 வந்து என் பண்ண போகிறாங்க. ஸோ சீசன் 7 இன்னும் ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணாலும் 1 மந்த் ஆஃப்டர் தான் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கலர்ஸ் தமிழில் நாகினி 6 ஆஃப்டர் என்ன பண்ண போகிறாங்க, அதாவது ஓல்டு சீரியலை வந்து திருப்பி வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை நியூ டப்பிங் சீரியல்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோர் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பேருமே ரிலீஸ் பண்ண சீரியலாச்சும் டப்பிங் பண்ணுங்க ஹிந்தி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஃபேன்ஸ் ரெக்யூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில மெம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது சிந்து பைரவி தயவுசெய்து கலர்ஸ் தமிழ் நீங்களாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து சேனல் டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது நாகினி சீசன் 6 ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஹிந்தி சீரியலோட டப்பிங் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த சீரியல் 2023 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 313 எபிசோடு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு டிவோஷனல் ஸ்டோரி. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண சிவசக்தி. ஸோ இந்த சீரியலை தான் ஃபைனலாக கலர்ஸ் தமிழ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிவோஷனலாக கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி சீரியல்ஸ்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய சீரியல்ஸ் வந்து கலர்ஸ் தமிழில் நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. தேவி, ஆதிபரா சக்தி, அதுக்கடுத்து பார்க்கும்போது சங்கடம் தீர்க்கம் சனீஸ்வரன், நிறைய சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ சேம் வந்து நாகினி சீசன் 6 எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ ஸோ இந்த சீரியலுக்கும் வந்து அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண சிவசக்தியோட சீரியலை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாகினி சீசன் 6 ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவன் பார்வதி இவங்களுக்குள்ளே நடக்கிற வந்து என்னென்ன நடக்குது, ஸோ மக்களுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள எதை தடுக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவோஷனல் ஸ்டோரி லைனை சூப்பராக கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக தான் இருக்க போது. ஸ்டோரிக்கு நல்ல ஒரு குட் ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ கலர்ஸ் தமிழில் எல்லா பேருமே இன்னும் நியூ ஸ்டில்ஸ் வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது மாதிரி வந்தால் எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். ஸோ இந்த சீரியலை ரீடெலிகாஸ்ட் பண்ண போகிறனால, அதாவது டப்பிங் பண்ண போகிறனால நீங்கள் ஹாப்பி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.